வணக்கம் மக்களே. என்ன நிருபன் ஊசியோட வந்து நிற்கிறீங்கள்னு கேட்பீங்கள். ஒரு முக்கியமான விழிப்புணர்வு தகவலோடு நான் இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். இது இன்றைக்கு ஒரு நேரடியான ஒரு அனுபவம். எல்லாருக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. சரியான முக்கியமான விஷயம் இந்த ஊசி சம்மந்தமாக. இப்போ இந்த போதைப்பொருள் பாவனையாளர்கள் இந்த ஐவி ட்ரக் மூலம் பாவிக்கிறார்கள் அதிகரிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச தம்பியோரால் என்ன நேர தொடர்பு கொண்டு இந்த வேனஸை போட்டிருந்தார். அந்த ஃபோட்டோஸும் நான் இதில் நினைக்கிறேன். வடிவா இந்த கதையை கேளுங்கோ. இடம் சொல்லக்கூடாது, பேரும் ஊரும் ஒன்று நாங்கள் சொல்லக்கூடாது, கான்ஃபிடென்ஷியல் நாங்கள் ஒர்க் பண்ணுறது என்றாலும் இந்த அவேர்னஸ் போய் சேரணும். ஏனெண்டா ஒரு அப்பாவி தம்பி வீணா அதுக்குள்ளே போய் பிரச்சனைக்கு மாட்டுப்பட்டுட்டார் இப்படி ஒரு ஊசியால். இப்போ இந்த போதவஸ்து பாவிக்கிறவன் என்ன செய்யணும்னா இந்த கைவிடப்பட்ட காணியல், இந்த பத்த காணியல், வெளிநாட்டுக்காரட்ட வீடுகளுக்கு இப்படி அடித்து போட்டு இதெல்லாம் விட்டுட்டு போகிறாங்க. அப்போ இந்த தம்பியும் அதில் போயிருக்கிறார். போய்க்கு என்ன நடந்ததுன்னா இதுக்குள்ள இந்த படம் அட்டாச் பண்ணுறேன். இதுக்குள்ள கொஞ்சம் ரத்தம் நின்றுருக்குது. இந்த மூடி போடுபடாமல், இந்த கேப் இருக்குல்ல, இது போடுபடாமல் இந்த ஊசி கிடந்திருக்குது. வேறு அதில் எடுத்து அகற்றுவோம்னு சொல்லிட்டு தூக்கி இருக்கிறார். கையில் குத்தி போடுது, ரத்தம் இதுக்குள்ள கொஞ்சம் ரத்தம் நின்றுருக்குது. பிரச்சனையாக தான் இந்த ஐவி ட்ரக் பாவிக்கிறார்கள். அதாவது ஊசி மூலம் போதை மருந்து ஏற்றுறவங்க, இந்த ஹீரோயின் போன்ற அதுகளை தேசி புளிகள் தண்ணிகள் ஏதோ எல்லாம் கரைச்சி போட்டு ஏற்றுறத இப்போ எங்கள்கிட்ட பிரச்சனையாகவே இல்லை. அது எப்படிக்கிறதோ இல்லை. சும்மா அப்பாவியல் போய் தேவையில்லாமல் தூக்கி குத்து வேண்டி வருத்தத்தை வேண்டுதுகள். இந்த இப்படியான போதை மருந்து பாவிக்கிற ஆக்கள்கிட்ட கூட ஹெப்படைட்டிஸ் சி என்று சொல்லப்படுற அல்லது HIV இருக்கலாம், எய்ட்ஸ் இருக்கலாம், ஹெப்படைட்டிஸ் B இருக்கலாம், C இருக்கலாம், இப்படியான பிரச்சனைகள் இருக்கும். இப்போ இந்த தம்பி போய் இப்போ குத்து வேண்டிட்டு டக்குன்னு அந்த ஏரியா PHAக்களால் கதைச்சு நம்மள்கிட்ட வந்தது. பிரச்சனை என்னென்னா இந்த ஊசியல் உங்களோட ஏரியாக்கள்லையும் இப்படி இருக்கலாம். அதுகளை என்ன செய்ய வேணுமென்றதான் பிரச்சனை. அதுகளை கையால் தொடலாமா, அடுத்து வளைக்கலாமா, மூடி போடலாமா, யாருக்கு அறிவிக்கிறதுன்றது. நீங்கள் கையால் தொடவும் கூடாது, மூடி போட ரை பண்ணவும் கூடாது. சில பேர் என்ன இந்த ஊசி இப்படி நீட்டி கொண்டிக்குதுன்னுட்டு இதை வளைப்ப மண்டு வலிக்கிடுவினம். ஒன்றும் செய்யக்கூடாது. முக்கியமாக அதுக்குள்ள ரத்தம் கொஞ்சம் நிற்குதுன்னா அது நிச்சயமாக போதை மருந்து பாவிச்சாக்கள்லாம். நான் இதில் இந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோஸை நினைக்கிறேன். அந்த தம்பியின் அனுமதியோடு நான் அதை எடுத்தேன்னா அந்த தம்பி யாருன்னு உங்களுக்கு சொல்லையில் தானே. நான் அதை எரிக்கவும் ட்ரை பண்ணக்கூடாது, வளைக்கும் ட்ரை பண்ணக்கூடாது, மூடி போட ட்ரை பண்ணக்கூடாது. இந்த மூடி போடக்கூடாதுக்காகத்தான் இப்போ எல்லாம் இந்த சிரிஞ்சஸ் இப்படி இந்த ஊசியை மருந்து எடுத்துட்டோம்டா இப்படி எடுப்போம் தானே, இப்படி அமர்த்துவோம் இல்லோ, ஊசி போடும்போது இப்படி அமர்த்துவோம், லொக் ஆகிடும். லொக் ஆகிடுச்சுன்னா இப்படி ஓட்டோ டிசேபிள் சிரிஞ்சுகள் வருது. இப்படி திருப்ப இழுத்தா வராது. அதாவது அதை கொண்டே அப்படியே சேஃப்டி பாக்ஸுக்கு போடுறது தான் இப்போத்தியான சட்டம். அதாவது அரசாங்கம் மக்களை காப்பாற்றுறதுக்காக எத்தனை ஓட்டோ டிசேபிள் சிரிஞ்சுகள் அதை நிறைய பயன்படுத்துது. ஆனால் அந்த போதை மருந்து பாவிக்கிறார்கள் என்ன செய்யணும்னா அவை அந்த போதை மருந்துகளை பாவிச்சுட்டு இந்த ஊசிக்குள்ளே கொஞ்சம் ரத்தம் நிற்கும். இதுக்குள்ள இந்த ஃபோட்டோவை நான் இணைக்கிறேன்னு பாருங்க. அது காணும் ஹெப்படைட்டிஸ் C போன்ற நோய்களை பெறப்படுறதுக்கு. அதாவது ஒரு துளி ரத்தமே எங்களுக்கு நிறைய வைரஸுகளை கொண்டு வரும். ஹெப்படைட்டிஸ் Cயை பொறுத்தவரையில் கொஞ்சம் ரத்தமே அந்த வைரஸுகள் நிறைய இருக்கும். அப்போ அது இன்ஃபெக்ஷன் ஆக்கலாம். அப்போ அந்த தம்பி இன்றைக்கு செக் பண்ணி அந்த வருத்தத்தை கண்டுபிடிக்கலாமோண்டா இல்லையேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நோயும் உள்ளுக்கு கிருமி போய் அதை டெவலப் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு காலம் இருக்குது. அதை சொல்கிறது நோயெறும்பு காலம் உண்டு. அந்த நோயெறும்பு காலத்தால் அவருக்கு ஒரு டெவலப்பாக ஒரு கொஞ்சம் நாள் செல்லும். அப்போ திருப்பம் நாங்கள் செக் பண்ணுவோம். இன்றைக்கும் கூப்பிட்டு செக் பண்ணினாங்க. அது வேறு நோக்கம். ஏற்கனவே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் காட்டும். இப்போ பிரச்சனை என்னென்னா இப்படி ஊசிகள் உங்களோட சுற்றாடல்லையும் உங்களோட வீடுகளுக்கு பக்கத்தையும் கிடக்கலாம். அது தெரிஞ்சால் நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் அந்த இடத்த வேறு ஆக்கள் கால் மிதிக்காமல் கவனமாக அதை பாதுகாப்பாக வேறு ஆக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனடியாக இந்த பிரதேச சபை கழிவுகளை அகற்றுறதில் எங்களோட நாட்டில் வைத்தியசாலை கழிவுகளை அகற்றுறதுன்னு சொல்லி தனியான செட்டப் பிரதேச சபைகளால் ஏற்படுத்தப்பட்டு நான் நினைக்கல எல்லா இடமும் இருக்காது. ஆனால் வைத்தியசாலை கழிவுகள் எடுக்கிறதுன்னு ஒரு பொறிமுறை இருக்குது. அதால் இதை சம்பந்தப்பட்ட ஏரியாண்ட சுகாதார அதிகாரிகளுக்கு அறிவிச்சு நீங்கள் இல்லை பிரதேச சபைக்கு கூட அறிவித்தாலும் அவைக்கு போய் சொல்லுவினும் அவர்கள் மூலமாக இதை பாதுகாப்பாக அகற்றி அவைன்ற இன்சனரேட்டருக்கு தான் போட வேணும். ஒருவேளை நீங்கள் எடுக்க மாறி குத்துப்பட்டுட்டுதுண்டா, இதான் முக்கியமான பாயிண்ட் கேளுங்க. அந்த தம்பி நான் போட்ட வீடியோக்கள் கூட பார்த்துருக்கிறாரு. இந்த தீவிரம் அதில் உடனே வந்தவர் எங்கே யாருன்னு சொல்ல மாட்டேன்னு, அது சொல்லவும் கூடாது. ஆனால் இந்த அவேர்னஸ் கட்டாயம் போகணும். ஏனண்டா சில பேர் மஞ்சள்களை தடவி போட்டு தேசிக்காய் பழி பூசி போட்டுருக்குங்க வீடு வழியே. இது ஒரு வெரி டேஞ்சரஸான விஷயம். ஏன்டா எங்களோட படிகள் இப்போ ஹெப்படைட்டிஸ் C கொஞ்சம் இருக்குது நாட்டில். அதனால் சிக்கல் அது பிரச்சனை குத்திட்டுதுண்டா. நீங்கள் உடனே செய்ய வேண்டியது ஓடும் நீரில் சவர்க்காரம் போட்டு கழுவ வேணும். படிவா ரத்தத்தை அமர்த்தி பிதுக்கிறதோ அதுகள் எல்லாம் செய்யக்கூடாது. ஏனண்டா அது நீங்கள் பிறகு என்ன கம்ப்ரஸ் பண்ணி அது கூட இன்ஃபெக்ஷன் ரேட்டையும் கூட்டலாம். அது ஒன்றும் ரெக்கமெண்டட் இல்லை. உடனடியாக நீங்கள் சவர்க்காரம் விட்ட நீரில் கழுவிட்டு 72 மணித்தியாலத்துக்குள்ளே உடனடியாக வந்தால் எல்லாம்
நீங்கள் வந்து ஹெச்ஐவி டெஸ்ட் எங்களோட எஸ்டிடி கிளினிக்குகளில் இருக்குது. எஸ்டிடி கிளினிக்னா செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், செக்ஷுவலி அண்ட் பிளட் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸுகள் இந்த கிளினிக் ஒவ்வொரு மாவட்ட வைத்தியசாலையிலும் இருக்குது. கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் சோதனைகளை மேற்கொள்ளணும். உங்களுக்கு விரும்பினால் ஒரு வருத்தம் பிறக்க முன்னமே அது இந்த குளிசையை எடுத்து வைக்கிற மெதட்டை சொல்கிறது ப்ரொஃபிலாக்சிஸ். உதாரணமாக இந்தியாவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா எல்லாரும் குளோரோகுயின் பிரிமாகுயின் தந்து விடுறது. அங்கே மலேரியா கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த மலேரியா வரக்க முன்னமே அந்த மருந்தை நாங்கள் போட்டுட்டு போகிறோண்டு. அதே மாதிரி இது எக்ஸ்போஸ் ஆகிட்டோம், அதாவது ஊசி குத்தினா பிறகு எடுக்கிற ப்ரொஃபிலாக்சிஸ், அந்த நோயெறும்பு காலத்துக்கு இடையிலே அதை அழிக்கிறதுக்காக போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபிலாக்சிஸ்ன்னு சொல்கிறது, பெப்ன்னு சொல்கிறது. போஸ்ட்னா பிறகு போஸ்ட் எக்ஸ்போசர் ப்ரொஃபிலாக்சிஸ் எடுத்துக்கொள்ளலாம் விரும்பினா. எல்லா எஸ்டிடி கிளினிக்லையும் இருக்குது. குத்து வேண்டியதுன்னா நீங்கள் தூக்கக்கூடாது, உடனடியாக அந்த சுகாதார கழிவுகளை எடுக்கிறதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்க வேணும். அது மட்டும் இல்லை, அந்த இடத்த நீங்கள் ஒரு மெட்டாக்கள் போகாத மாதிரி பாதுகாத்து கொள்ளணும். இப்படியான இடங்கள் இப்போ நியாயமாக இருக்குது, நிறைய இருக்குது அங்கட இடங்களில். தயவு செய்து இந்த காணொலியை மற்றவைக்கு பகிர்ந்து விடுங்க. குத்து வேண்டிட்டு சிலவில் 3 மாதத்தால் ஹெப்படைட்டிஸ் சி பாசிட்டிவ் வரலாம், ஹெச்ஐவி கூட வரலாம் அவங்களோட வட்டாரத்துக்கு. ஏனெண்டா இந்த ஆடு பங்கு போட்டுட்டு எல்லாரும் சுற்றி இருந்து ரத்த வர சாப்பிட்டு எல்லாரும் பெம்பல் அடித்து இருப்பாங்களே, அதே மாதிரி தான் இந்த ஊசி மூலம் போதை மருந்து பாவிக்கிறவர்கள். ஒரு ஆள் குத்தின ஊசியை மற்றால் குத்துக்கணும், அப்படியே ஃபன்னாக தான் அவைய பிஹேவியர் இருக்கும். இப்போ அவையை பிடிச்சி கொடுக்குறதோ அவையை காட்டி கொடுக்குறதோ அது இல்லை. நம்மட இந்த காணொலின்ற நோக்கம் அது இல்லை. இப்படி இருக்குது நாட்டில். இதால் மற்றவைக்கு சும்மா ஒரு அப்பாவைக்கு இவங்க அடித்து போட்டு ஊசியை வடிவாக எறிஞ்சு போட்டு அவன் அதை க்ளீன் பண்ணுற பேரில் இல்லை தூக்கி வளைப்பம்ன்ற பேரில் வளைக்க குத்தி விட்டுதென்றால் கட்டாயம் அந்த கம்யூனிட்டிக்கு இந்த ஊசி மருந்து மூலம் போதைகளை பாவிக்கிற ஆட்களுக்கு ஹெப்படைட்டிஸ் சி இருக்கலாம். சி இருந்தால் அது உள்ளுக்கு போய் லிவரை பாதித்து எதிர்காலத்தில் ஆள் எல்லாம் மஞ்சளாகி லிவர் கேன்சர் கூட எதிர்காலத்தில் வரலாம். அப்போ ஹெப்படைட்டிஸ் சியும் ஒரு டேஞ்சராக பரவி கொண்டிருக்குது. இப்போ இதை சம்மந்தமாக நான் காணொலிகள் நிறைய போட்டிருக்கிறேன். யாராவது ஊசி குத்தினா அதை நார்மலாக எடுக்க வேண்டாம். உடனடியாக நான் சொன்ன மாதிரி கழுவுங்கோ, ஹாஸ்பிட்டலுக்கு போங்கோ. ஊசியை நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. உரிய ஆக்களுக்கு அறிவியுங்க தயவுசெய்து. நீங்கள் செய்ய போய் பிரச்சனைக்கு மாட்ட வேண்டாம், நீங்கள் எரிக்கவும் போக வேண்டாம். அது இல்லைங்க, உங்களுக்கு அது சரியான முறை தெரியாது. உரிய ஆக்கள் அதை செய்வினோம். இந்த காணொலியை மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்கோ. இப்போ இன்றையிலேருந்து ஒரு ஐடியா வரும். அது பிளட்டு கிடக்கிற ஊசி ஒன்று குத்திட்டுதுன்னா உடனே அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணுமென்று இந்த காணொலி தொடர்பான உங்களோட சந்தேகங்கள் கருத்துக்களையும் போடுங்க. நன்றி, வணக்கம்.